Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிம்பிளான நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரவுண்ட் நெக் நைட்டி பைப்பிங் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டிட்ச் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class channel subscribe பண்ணிடுங்க friends. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நைட்டிக்கு நான் 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 மீட்டர் கிளாத்தை வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு நான் வந்து நாலா மடிச்சு போட்டுருக்கேன். அகலத்துக்கும் ஹைட்டுக்கும் ஏத்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுருக்கேன். இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுக்கோங்க நைட்டி கிளாத். நாலா மடிச்சு போட்டுட்டு நைட்டியோட ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஹைட் வந்து 56 இருக்கு. ஸோ கீழே இருந்து 56 மார்க் பண்ணிடுங்க. இங்க இருந்து 56 எங்க வருதோ அந்த வரைக்கும் மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் கிளாத் இருந்தா கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். நைட்டிக்கு எப்பவும் ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டேன். ஆர்ம் ஹோலுக்கு அப்புறம் அகலம் மார்க் பண்ணணும். நைட்டியோட மொத்த அகலம் வந்து 48 இன்ச்சு. நைட்டி வந்து நம்ம எப்பவும் கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். ஸோ 48 இன்ச் இருந்தது. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 12 இன்ச்சு வருது. ஸோ 12 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணி நான் 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நெக்கு வென்த்து வந்து 2.5 இன்ச்சு. பேக் நெக் வந்து நான் கொஞ்சம் தூக்கி தான் வைக்க போகிறேன். ஸோ பேக் நெக்கு 2 இன்ச்சு இருந்தாலே போதும். ஸோ பேக் நெக்கு 2 இன்ச்சு. பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ரவுண்டு தான் வைக்க போகிறேன். நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இது வந்து சிம்பிளாக நைட்டி தைக்கிறோன்றனால ரவுண்ட் நெக் வச்சு ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்து நைட்டி தைக்க போகிறேன். அவ்வளோதான். ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உள்ள இந்த மாதிரி வளைச்சு அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் கீழே ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் வளைஞ்சி வரணும். அதனால இந்த இடத்துல 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். துணியெல்லாம் ஈக்குவலாக இருக்கா பார்த்துக்கோங்க. இங்கே ஈக்குவலாக இல்லைன்னா இங்கேருந்து கட் பண்ணி இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணி சும்மா கொஞ்சோண்டு வளைச்சி கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே. இப்போ ஃபஸ்ட்டு கீழே கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கீழே வளைச்சி கட் பண்ணிட்டேன். இப்போ உடம்பு பகுதியில் மார்க் பண்ணேன். நெக்கு, ஆர்ம் ஹோல் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நைட்டியோட உடம்பு பகுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நெக்கு மட்டும் கட் பண்ணணும். நெக்கு வந்து நான் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட்ஸும் தனித்தனியாக வைக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கான பாட்டையும் பேக்குக்கான பாட்டையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம் மார்க் பண்ணும் போதே. ஸோ அந்த துணியை வந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துணியை ஈக்குவலாக வச்சு இப்போ ரவுண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ரவுண்ட் நெக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பேக்கில் நெக்கு மார்க் பண்ணிடலாம். இப்போ பேக் கிளாத் எடுத்துக்கிட்டேன். பேக் கிளாத்தில் இந்த ஆர்ம் ஹோல் எல்லாம் அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுக்கிட்டு நெக்கு மார்க் பண்ணிடலாம். பேக் நெக்கு பேக் நெக் வந்து நான் 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். சின்ன நெக்காக தான் வைக்கிறேன். 2.5 இன்ச்சு. நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு. பேக் நெக்குக்கு வித்தும் நெக்கும் 2.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் தான் பேக்குக்கும் ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். ஸோ ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம். இங்கே கட் பண்ணும்போது இந்த ஆர்ம் ஹோலும் இந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ கட் பண்ணிடலாம் நெக்கு. இப்போ பேக் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து கீழே ஹைட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது, ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டேன். அப்படி கிளாத் இல்லைன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளாத்தும் எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்லீவோட லென்த்து வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். 7 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்காக, ஸோ 8 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். கையோட மேல் நீளம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். கையோட கீழ் நீளம் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கையோட அகலம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம நைட்டியோட ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்ம் ஹோலை இந்த இடத்துல வைங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எந்த இடத்து வரைக்கும் அகலம் வருதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு இந்த ஃபுல் கிளாத்தும் அகலம் தேவைப்படுது. ஸோ இப்போ நான் கை ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னொரு முறை செக் பண்ணலாம். ஆர்ம் ஹோலும் நம்மளோட கையோட அகலமும் ஈக்குவலாக வருதா அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாக ஈக்குவலாக வருது. இப்போ கையோட கீழ் அகலம் மார்க் பண்ணிக்கலாம். கீழ் அகலம் வந்து நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கே வரைக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கை கட் பண்ணி எடுத்துடலாம். கை கட் பண்ணியாச்சு. கையோட சென்டரில் சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட்டு பேக்கு கை இவ்வளோதான் நம்ம நைட்டியோட கட்டிங்க. இப்போ எப்படி சிம்பிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டி வந்து நான் சிம்பிளாக நெக்கில் வந்து பைப்பிங் கொடுத்து சிம்பிளான நைட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். வெறும் பைப்பிங் மட்டும் கொடுத்து. இப்போ அந்த பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் கிளாத் இருக்கோ அந்த கலர் கிளாத்தில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஓரத்தில் மட்டும் சும்மா இந்த பிசுறு இருக்கிறத வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து ஓரமாக தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த நைட்டி கிளாத்தில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நைட்டி கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போது இது என்னோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு நெக்குக்கு மேலே அப்படியே இந்த கிராஸ் பீஸை இப்படி ஈக்குவலாக வச்சு அப்படியே இந்த 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக அப்படியே ரவுண்டாக நான் கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி இங்கேருந்து ரவுண்டாக அந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம நெக் கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ரவுண்டாக கரெக்டாக திரும்புறதுக்காக இங்கே வளைவு தெரியுது அந்த ரவுண்டு இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து நான் சின்ன கட் கொடுத்துக்கிறேன். இந்த தையலில் படாமல் அதுக்கு மேலே சின்னதாக 2 கட் கொடுத்துக்கிறேன். பார்த்து தையலில் படாமல் மேலே வரைக்கும் கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த ரவுண்டு வளைவு இருக்கு இல்லையா, அங்கேயும் கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையலில் படாத மாதிரி கட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த கிராஸ் பீஸை வந்து நான் பேக் சைடு திருப்பணும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதை வந்து அப்படியே பேக் சைடு இந்த மாதிரி பேக் சைடு விட்டுட்டு இங்கே சும்மா 1/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த கிளாத் வந்து பைப்பிங் டிசைனில் தெரிகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல அப்படியே வச்சு அப்படியே திருப்புங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பினா நம்மளுக்கு அழகாக பைப்பிங் வந்து தெரியும். சின்னதாக இந்த மாதிரி பைப்பிங் தெரியும். இப்போ இந்த கிளாத் இருக்குல்லையா, அந்த நைட்டி கிளாத் மேலேயே அந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுட்டா நம்மளுக்கு பின்னாடி இந்த துணி வந்து அப்படியே படிஞ்சிரும். இப்போ இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் பைப்பிங் தைச்சிட்டேன். இப்போது அழகாக இருக்குது. இதுதான் நான் வந்து நைட்டிங்க்கு கொடுத்த டிசைனு, வேறு எதுவும் கொடுக்கல. இதே மாதிரி வந்து இந்த பைப்பிங்கே நான் பேக் நெக்குக்கும் கொடுத்துட போகிறேன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸை வந்து ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே பேக் சைடு இந்த மாதிரி திருப்பினா பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு அழகான பைப்பிங் தெரியும். இப்போ நான் பேக் சைடுக்கும் அழகாக இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் சைடுக்கும் பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ பேக் சைடு வந்து கரெக்டான சைடாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நான் பேக் சைடு, இதுதான் பேக் சைடு. ஸோ பேக் சைடு திருப்பி போட்டு இதுவும் பேக் சைடு, இதுவும் பேக் சைடு. ஸோ பேக் சைடு வச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டரை ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நீட்டாக தையல் போட்டு 2 தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு, 2 தையல் போட்டுவிட்டேன். அதே மாதிரி அந்த ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் திருப்பியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் நெக். பேக் வந்து சின்னதாக தான் வச்சோம். ஸோ பேக் நெக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டருக்கு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுக்கும் நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கனால அதே மாதிரி அந்த கிளாத்தை வச்சு நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இந்த கீழே இந்த இடத்துல கைக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயும் வச்சு பைப்பிங் கொடுத்துடலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. கிராஸ் பீஸ் வந்து இந்த ரவுண்ட் நெக் இருக்க இடத்துல தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் இல்லை கிராஸ் பீஸ் அதே மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓரத்தில் 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடித்து தைச்சிட்டேன். இங்கே தைக்காமல் இருக்குது இல்லையா அந்த இடத்த, இது வந்து கையோட ஃப்ரண்ட் சைடு. இங்கே ஃப்ரண்ட் சைடில் அதே மாதிரி இந்த ஓரத்தில் வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு இந்த பீஸை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த பீஸ் வந்து பேக் சைடு இப்படி திருப்பணும். திருப்பும் போது இந்த 1/4 இன்ச்சு துணியை வெளியே விட்டுட்டு மீதி இருக்க துணியை உள்ளே விடுங்க. இப்போ இந்த மாதிரி 1/4 இன்ச்சு துணி நம்மளுக்கு பைப்பிங்க்கு தெரியணும். இப்போது இந்த நைட்டி கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம வந்து இங்கே ஸ்டிச் பண்ணும்போது கீழேயும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக ஸ்டிச்சிங் விழுதா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி விழலை அப்படின்னா துணி வந்து தனியாக இந்த இடத்துல தூக்கிக்கும் நடுவில். ஸோ அதுவும் விழுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. இதே மாதிரி அந்த கைக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது 2 ஸ்லீவ்லையும் பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ வந்து கையை வந்து நம்ம நைட்டியோட உடம்பு பகுதியோட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. இதான் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடம். இங்கே கொஞ்சம் கிளாத் வெளியில் வந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இது வந்து பேக் சைடு, இந்த பைப்பிங் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பேக் சைடு, இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு. இப்போது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் வந்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன். இப்போது கையோட கிளாத் வந்து பேக் சைடு. நான் வந்து கை கட் பண்ணும் போதே சென்டரில் வந்து கட் கொடுத்தேன். ஸோ அந்த கட் இங்கே இருக்குது, இதுதான் சென்டரு. இந்த சென்டர் கட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கட்டை வந்து இங்கே ஷோல்டர் கரெக்டாக ஜாயிண்ட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சா நம்மளோட கை வந்து மேல்நீளம் வந்து கரெக்டாக சென்டரில் வரும். அப்படி இல்லை நம்ம அந்த சைட்லேருந்து தைச்சிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கையோட சென்டர் பகுதி வந்து ஒரு மேலே கீழே அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கையோட சென்டர் வந்து ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பின் குத்திட்டு அந்த ஓரத்துலேருந்தோ தைச்சிட்டு வரலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே சென்டர்லேருந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு பாதி ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு அப்படியே இந்த கை துணியையும் ஆம் ஹோலையும் ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சு ஃபுல்லாக ஒன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி சென்டர்லேருந்து இந்த சைடு ஆஃப் வந்து தைச்சாச்சு, கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதே சென்டர்லேருந்து இந்த சைடு இதே மாதிரி 2 துணியை ஈக்குவலாக வச்சு 1/4 இன்ச்சுக்கு இந்த சென்டர்லேருந்து இந்த சைடு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பாதி பாதியாக நம்ம ஸ்டிச் பண்ணி கை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கையோட தையல் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் நம்ம அதுக்கு மேலேயே போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 கையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு தான் ஜாயின் பண்ணணும். இந்த கையிலேருந்து இந்த சைடும் ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு வேணும். உங்கள் நைட்டியில் என்ன அளவு இருக்கோ அதை அளந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அளந்துட்டு ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த அகலத்தில் கீழெல்லாம் அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே இங்கேருந்து 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கேருந்து இந்த கையோட 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சு 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்து கீழேயும் நான் வந்து 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஸோ 1 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட போகிறேன்.
இப்போ இந்த மாதிரி சைடை வந்து இந்த ஒரு சைடை அப்படியே இந்த மாதிரி கிளாத் விட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. இப்போ நைட்டியோட 2 சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போது நைட்டியோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி பிசுறு இருக்குது. ஸோ இந்த வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ மடித்து தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு மடித்து அப்படியே இந்த ஓரத்தில் ஃபுல்லாக ரவுண்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு பைப்பிங் வச்சு ஈஸியாக நம்ம நைட்டி வீட்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.